صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீப காலங்களாய் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு குடும்ப அமைப்பில் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை. சில குடும்பங்களில் சொத்துக்களை பிரித்து கொடுப்பதில் பிரச்சனை, சில குடும்பங்களில் தந்தையை பராமரிப்பதில் பிரச்சனை, இன்னும் சில குடும்பங்களில் மருமகனுக்கும் மாமனாருக்கும் மத்தியில் பிரச்சனை, சில குடும்பங்களில் மருமகளுக்கும் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் பிரச்சனை. இப்படியே நீண்டு கொண்டு செல்லுகின்ற இந்த பட்டியலில் மிக முக்கியமாய் கவனம் எடுத்து சரி செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நேரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு காலம் இருந்தது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் உண்டானாலும் கட்டிய கணவனோடு வாழ வேண்டும் என்று பெண்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லாத அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் தலாக்கு வாங்கி கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய பெண்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஹுலா கொடுக்கக்கூடிய பெண்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தலாக் சொல்லக்கூடிய ஆண்கள் அதிகரித்திருக்கிறார்கள். பஞ்சாயத்துகள் அதிகரித்திருக்கின்றன. சேர்த்து வைப்பதை விட பிரித்து வைக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். திருமண பந்தத்தை அல்லாஹ் உன்னதம் நிறைந்ததாய், மகத்துவம் நிறைந்ததாய் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது என்னுடைய அத்தாட்சி என்பதாய் அல்லாஹ் சொல்கிறான். வானம் எப்படி அத்தாட்சியோ, பூமி எப்படி அத்தாட்சியோ, மலைகள், காற்று எப்படி அத்தாட்சியோ, திருமணம் ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் உதுகுலுல் ஜன்னத வ அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் மகிழ்ச்சியாக சுவனத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுவனம் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு மகத்துவம் நிறைந்த, உன்னதம் நிறைந்த உறவு என்பதாய் திருமணத்தை அல்லாஹ் பேசுகிறான். திருமணத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, திருமணத்தில் நிம்மதி இருக்கிறது, திருமணத்தில் என் ரஹ்மத் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வளவு மகத்துவம் நிறைந்த, உன்னதம் நிறைந்த திருமணம் இன்றைக்கு கசத்திருக்கிறது. வாழவே பிடிக்கலை என்று சொல்லக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். திருமணங்கள் விவாகரத்தை நோக்கி செல்வது அதிகரித்திருக்கிறது. திருமணமாகி ஒரு சில மாதங்களிலேயே எனக்கு விவாகரத்து வேண்டும், சேர்ந்து வாழ ஆசை இல்லை என்று சொல்பவர்கள் பெருகி இருக்கிறார்கள். திருமணம் மனமுறிவை நோக்கி சென்றதற்குண்டான காரணம் என்னவென்றெல்லாம் யோசித்து அதை சீர் செய்வதற்கு, சரி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய காரணங்களை சொல்லலாம் என்று இருந்தாலும் மிக முக்கியமாய் உங்கள் கவனத்தில் ஒரு சில காரணங்களை மாத்திரம் குறிப்பிடுகிறேன். சொர்க்கம் வரைக்கும் தொடர வேண்டிய திருமண பந்தம் இந்த உலகத்தில் முறிந்து போவதற்குண்டான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, பொருத்தமற்ற ஜோடிகளை சேர்த்து வைக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு
மாப்பிள்ளை பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆணுக்கு பெண்ணை மனைவியை அவனுடைய வாழ்க்கை துணையை தேடுவதாக இருக்கட்டும், இவனுக்கு அவள் பொருத்தமானவளா, அவளுக்கு இவன் பொருத்தமாக இருக்கின்றானா என்று பார்த்து திருமணம் முடித்து வைக்க வேண்டும். பொருத்தமற்ற இருவரை சேர்த்து வைக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மணப்பதற்கு பதிலாய் கசக்கத்தான் செய்யும். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாய் கண்டிப்பாய் இருக்காது. இருவருக்கும் மத்தியில் அன்பு இருக்காது. இருவருக்கும் மத்தியில் ஒற்றுமை என்பது இருக்காது. இருவரும் பொருத்தமானவர்களா என்று பார்க்க வேண்டும். பொருத்தம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் பொருத்தம் பார்க்க வேண்டும். அதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த உலகத்தில் 2 விதமான நபர்களை பார்க்கிறோம். ஒன்று, அழகிலே பொருத்தம் பார்ப்பார்கள், பொருளாதாரத்தில் பொருத்தம் பார்ப்பார்கள், வம்சத்திலே பாரம்பரியத்திலே பொருத்தம் பார்ப்பார்கள், ஆனால் மார்க்கத்தில் பொருத்தத்தை பார்க்க மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் என்றால் இன்னொரு கூட்டம் வெறுமனை மார்க்கத்தில் மாத்திரம் பொருத்தத்தை பார்த்துவிட்டு மீதமுள்ள எந்த விஷயத்திலும் பொருத்தத்தை பார்க்காமல் விட்டு விடுவது. இந்த இரண்டுமே தவறுதான். பொருளாதாரத்தில் பொருத்தத்தை பார்க்க வேண்டும், கல்வியில் பொருத்தத்தை பார்க்க வேண்டும், அதே போல் மார்க்கத்திலும் சேர்த்து பொருத்தத்தை பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் மாத்திரம் பார்த்துவிட்டு மற்றவைகளில் பார்க்காததும் தவறு. அதே போல் மார்க்கத்தை விட்டுவிட்டு மற்றவைகளில் மாத்திரம் பார்ப்பதும் தவறு. மிக தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஉல் மர்அத்து லி அர்பஈன், 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவாள். லி மாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்துக்காக, லி ஹசபிஹா, அவளுடைய குலப்பெருமைக்காக, லி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்திற்காக, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள் என்பதாய் பெருமானார் சொன்னார்கள். இந்த ஹதீஸை சில பேர் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். தீனுடைய பெண்ணை கொண்டு வெற்றி அடைந்து கொள் என்றால் தீனை மாத்திரம் பார்த்தால் போதும், மற்றவைகளை பார்க்க கூடாது என்று விளங்கிக் கொள்கிறார்கள். அதுபோல் பெருமானார் சொல்லவில்லை. அன்றைய காலத்தில் வெறுமனே அழகை பார்த்தார்கள், வெறுமனே பொருளாதாரத்தை பார்த்தார்கள், வெறுமனே பாரம்பரியத்தை மாத்திரம் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தீனையும் சேர்த்து பாருங்கள். பொருளாதாரத்தை, பணத்தை, அழகை பார்ப்பதை போல் தீனையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டவை இன்றைக்கு தவறாய் சில பேர் புரிந்து கொண்டு தீன் மாத்திரம் பார்த்தால் போதும், மற்றவைகள் எதிலும் பொருத்தம் பார்க்க தேவையில்லை என்று விளங்கிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வன்கிஹுல் அக்ஃபா வ அன்கிஹு இலைஹிம், பொருத்தமானவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், பொருத்தமானவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றார்கள். திருமணம் முடிப்பவர்களை பார்த்தும் திருமணம் செய்து வைப்பவர்களை பார்த்தும் பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை, பொருத்தமான ஜோடிகளை உங்களுக்கு தேர்ந்தெடுங்கள், பொருத்தமானவர்களுக்கே திருமணம் முடித்து வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரிடத்தே ஃபாத்திமத்து பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு நபி தோழியர் வந்தார். பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், நாயகமே 2 பேர் என்னை பெண் கேட்கிறார்கள். ஒன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு. நான் யாரை திருமணம் முடிப்பது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய நிலைகளை எல்லாம் கவனித்து சொன்னார்கள், அபூ ஜஹம் உனக்கு பொருத்தமானவர் அல்ல. காரணம், கோபக்காரர், எதற்கெடுத்தாலும் கையை ஓங்கக்கூடியவர், கை நீட்டக்கூடிய பழக்கமுடையவர், எனவே அவர் உனக்கு பொருத்தமாய் இருக்க மாட்டார், வேண்டாம் என்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏழை, இந்த பெண்மணியோ அதிகமாய் செலவு செய்து பழக்கப்பட்டவர்கள். அந்த ஏழையை திருமணம் செய்தால் உன் மன வாழ்க்கை நன்றாக இருக்காது என்பதற்காக முஆவியாவும் வேண்டாம் என்றார்கள். பெருமானாரே ஒரு நபித்தோழரை பரிந்துரை செய்தார்கள், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்தார்கள். மன வாழ்க்கை நிம்மதியாயிருந்தது, மகிழ்ச்சியாயிருந்தது. அவர்களே சொல்கிறார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நாங்கள் மகிழ்ச்சிகரமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னார்கள் என்றால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தீனையும் தாண்டி மார்க்கத்தையும் தாண்டி மற்ற விஷயங்களிலும் பொருத்தத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனித்து பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் பெருமானார் செய்த உபதேசம், அலியே 3 விஷயங்களை நீ பிற்படுத்தாதே, அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் உடனடியாய் செய்துவிடு என்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், முதல் விஷயம் தொழுகை அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் தொழுதுவிட வேண்டும் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஒருவர் இறந்து போனார், மையத்தாகிவிட்டார், அவருடைய ஜனாசா உடனடியாய் அடக்கப்பட வேண்டும் என்றார்கள். மூன்றாவது விஷயம், ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை கிடைத்து விட்டால், மணமகன் கிடைத்து விட்டால், காலதாமதம் இன்றி அந்த பெண்ணை அந்த மணமகனோடு சேர்த்து வைத்து விடுங்கள், திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்க முடிகிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கணவன் மனைவி பார்த்து அவர்களை குறித்து சொல்கிற போது லிபாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். இவர்கள் அவர்களுக்கு ஆடை, ஆண் பெண்ணுக்கு ஆடை, பெண் ஆணுக்கு ஆடை என்பதாய் சொல்வான். ஏன் அல்லாஹ் ஆடையை குறிப்பிட வேண்டும்? அறிஞர் பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ஒருவன் ஆடையை தேர்ந்தெடுக்கிற போது ஏனோ தானோ என்று எடுக்க மாட்டோம், அது பொருத்தமான ஆடையை பார்ப்போம். நம்முடைய அளவு பொருத்தமாக இருக்கிறதா, உயரத்திற்கு பொருத்தமாக இருக்கிறதா, நம் நிறத்திற்கு பொருத்தமாக இருக்கிறதா, கால சூழலுக்கு ஏற்றமானதாக இருக்கிறதா, குளிர்காலம் என்றால் அதற்கு ஏற்றவாறு, வெயில் காலம் என்றால் அதற்கு ஏற்றவாறு, இப்படி எல்லாவற்றையும் கவனித்து ஒரு பொருத்தமான ஆடையை தேர்ந்தெடுப்போம். ஆடையில் எப்படி உங்களுக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுபோல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுக்கிற போது அங்கு பொருத்தமானவர்களை பார்த்து சேர்த்து வையுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆடை என்பதாய் சொல்லியிருக்கிறான் என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். பொருத்தமற்றவர்களை சேர்த்து வைக்கிற போது கண்டிப்பாக அங்கு குழப்பங்களும் சண்டைகளும் வரதா செய்யும். யோசித்து பாருங்கள், நல்ல படித்திருக்கிறாள் ஒரு பெண், ஒன்றுமே தெரியாத ஒரு ஆணோடு சேர்த்து வைக்கிற போது அங்கு என்ன நடக்கும்? வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண்ணுக்கு தினசரி தன்னுடைய சாப்பாட்டிற்கே உணவிற்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆணோடு சேர்த்து வைக்கிற போது அந்த பெண்ணுடைய செலவினங்களை இவரால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது, அவரால் கட்டுப்படுத்த முடியாது, பராமரிக்க முடியாது. அங்கே பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். எனவேதான் மார்க்க அறிஞர்கள் மிக தெளிவாய் சொல்வார்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் பொருத்தம் பாருங்கள் என்பதாய் மார்க்கம் சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மன வாழ்க்கை கசந்து போவதற்கு, மனமுறிவுகள் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம், இரண்டாவது காரணம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலம் இருந்தது, ஆண் பெண்ணை நோக்கி சத்தம் போடுகிற போது, கொஞ்சம் அதட்டி பேசுகிற போது கொஞ்சம் பெண் அமைதியாய் போய்விடுவார்கள், பொறுமையை கையாள்வார்கள், சகிப்புத்தன்மையோடு இருந்து விட்டு கொடுத்து போய்விடுவார்கள். அதே சமயத்தில் பெண் ஆணை நோக்கி மனைவி கணவனை சத்தம் போடுகிற போது சில நேரங்களில் கணவனும் அமைதியாய் பொறுமையாய் விட்டு கொடுத்து போய்விடுவார். ஆனால் இன்றைக்கு ஆணுக்கு நிகராக பெண்ணும், பெண்ணுக்கு நிகராக ஆணும், யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்கிற தோரணையில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து பேசுகிற போது, சண்டை செய்கிற போது, கண்டிப்பாய் சின்ன சண்டையாக இருந்தாலும், உப்புச்சப்புக்கு உதவாத சண்டையாக இருந்தாலும் அது பெரிய சண்டையாய் கண்டிப்பாய் மாறதா செய்யும். விட்டு கொடுக்கின்ற மனம் இல்லாமல் போவதால் தான் அங்கு சண்டைகள் விஸ்வரூபம் எடுக்கின்றன. 4 சுவற்றுக்குள் முடிய வேண்டிய நிறைய சண்டைகள் ஊர் முழுக்க நாரி போய்வதற்கு காரணம், யாரும் அங்கே பொறுமையை கையாள்வது கிடையாது. 4 நிமிடத்தில் முடிய வேண்டிய சண்டைகள் 4 மாதங்கள் இழுத்தடித்து கடைசியில் மனமுறிவுக்கு, விவாகரத்துக்கு போய் நிற்கிறது என்றால் அங்கே யாரும் விட்டு கொடுக்க முன்வரவில்லை என்றுதான் அர்த்தம். எனவேதான் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கிற போது மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் சிறந்த கணவன் என்று பெயர் எடுத்தார்கள். எதன் மூலமாக? விட்டு கொடுத்ததினால். பெருமானார் எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்தார்கள்? தோற்று போவதை விரும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜெயிப்பதை விட தோற்பது சிறந்தது என்று மனைவியிடத்தில் தோற்று போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பிரயாணத்துக்கு போனோம். பிரயாணத்தில் 2 பேத்துக்கும் மத்தியில் ஓட்டப்பந்தயம் நடந்தது. ஓட்டப்பந்தயத்தில் எல்லை கோட்டை முதலாவதாக நான் தொட்டேன். பெருமானார் தோற்றார்கள், நான் வெற்றி பெற்றேன்.
கொஞ்ச காலம் கழிச்சு மீண்டும் பிரயாணம் நடக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடன் செல்கிறார்கள். மீண்டும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. பெருமானார் ஜெயித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தோற்றார்கள். பெருமானார் ஜெயித்த பின்பு ஆயிஷாவை பார்த்து, தன் அன்பு மனைவி பார்த்து கிண்டலோடும் நகைச்சுவையோடும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷாவே அதுக்கு இது சரியாயிடுச்சுன்னாங்க. அன்னைக்கு நான் தோத்தேனே, அதுக்கு இந்த வெற்றி சரியாகி விட்டது என்றார்கள். யோசிக்க வேண்டும், முதல் ஓட்டப்பந்தயம் நடந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது குறைவுதான். ஆனால் இரண்டாவது ஓட்டப்பந்தயம் நடந்த போது பெருமானாருடைய வயது 50க்கும் மேலாக. இரண்டாவது ஓட்டப்பந்தயம் நடக்கும் போது வெற்றி பெற முடிந்த நாயகத்தால் 50க்கும் குறைவாக இருந்த வயதின் போது வெற்றி பெற முடியாதா? வெற்றி பெற முடியும் என்றாலும் கூட வெற்றி பெற்று தன் வீரத்தை, தன் பலத்தை, ஆண்மையை மனைவியிடத்தில் நிரூபிப்பதை விட தோற்று போவதுதான் மனைவிக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிப்பதற்கு சக்தி பெற்று இருப்பதுடனே தோற்று போனார்கள் மனைவியிடத்திலே. யோசிக்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெற்றி பெற்றார்கள், ஜெயித்தார்கள் என்றெல்லாம் சொல்வதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிக்க வைத்தார்கள் என்று சொல்வதுதான் உண்மையான வார்த்தைகள். பெருமானார் அங்கே தோற்று போனார்கள், விட்டு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி ஒருவர் தன் மனைவியை குறித்து புகார் சொல்வதற்காக வருகிறார். உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வந்தவர் வீட்டுக்கு வெளியே நின்றாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா உள்ள இருந்து சத்தம் வருகிறது. உமர் ரலியல்லாஹுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சத்தம் போடுகிறார்கள், கண்டிக்கிறார்கள். அமீருல் முஃமினாக இருப்பவர், ஹலீஃபாவாக இருப்பவர்கள் மௌனமாக இருக்கிறார். இதை கேட்டுட்டு ஹலீஃபாவுக்கு இந்த நிலைமைனா நம்முடைய நிலைமையெல்லாம் இப்படித்தான், வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், இவர்கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது சொல்லி கிளம்பி விட்டார்கள். வந்தவர் திரும்பி செல்வதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். வந்தீங்க ஏதோ ஒரு விஷயமா திரும்ப சொல்றீங்களே, என்ன காரணம் கேட்டாங்க. வந்தவர் சொன்னார், எதுவும் இல்லை, என் மனைவியின் குணத்தை குறித்து முறையிட வந்தேன். என் மனைவி சில நேரங்கள் என்னை விட குரல் உயர்த்தி பேசுகிறாள், என்னையை அடக்குவதை போல பேசுகிறாள். எனவே அவர்களை குறித்து புகார் கூறுவதற்காக வந்தேன். வந்து பார்த்தால் அதைவிட மோசமாய் உங்களுடைய நிலைமை இருக்கிறது. என் மனைவியே பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு திரும்பி விட்டேன் என்று சொல்கிற போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தைகள். நான் ஏன் அமைதியாய் மௌனமாயிருந்தேன் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் மனைவிக்கு சில கடமைகள் இல்லை, ஆனாலும் நிறைவேற்றுகிறாள். எனக்கு பசி எடுக்கிற போது உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சமையல்காரியாய் இருக்கிறார். நான் ரொட்டி கேட்கிற போது ரொட்டியை சுட்டுக் கொடுக்கக்கூடியவளாய் மாறிவிடுகிறாள். என்னுடைய ஆடையை துவைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வண்ணாத்தியாய் மாறிவிடுகிறாள். என் பிள்ளையை பராமரிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரியாய் மாறிவிடுகிறார். இதையெல்லாம் அவள் மீது கடமை இல்லை, ஆனாலும் எனக்காக வேண்டி சிரமம் தாங்கிக் கொண்டு செல்கிறாள், எல்லாவற்றையும் செய்கிறாள். எல்லாவற்றையும் விட மேலாய் என் மனைவியினால் தான் என் உள்ளத்திலே தவறான எண்ணங்கள் வராமல் இருக்கிறது, ஹராமை விட்டும் பாதுகாக்கக்கூடியவளாய் இருக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் எனக்காக அவள் செய்கிற போது கொஞ்ச நேரம் என் மீது அவள் என்னிடத்திலே சத்தத்தை உயர்த்தி பேசினாள், குரலை உயர்த்தி பேசினால் அடங்கி போவதால் என்ன ஆகிறது? இந்த சின்ன சிரமத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதா என்று கேட்க, உடனே வந்தவர் சொன்னார், உமர் அவர்களே, உங்கள் மனைவி உங்களிடத்தில் எப்படி இருக்கிறார்களோ அதே போல்தான் என்னுடைய மனைவி என்னிடத்தில் இருக்கிறாரு. உங்க மனைவி உங்களுக்கு துணி துவைச்சு போற மாதிரி, சாப்பாடு செஞ்சு போடுற மாதிரி, உங்கள் குழந்தைகளை பராமரிப்பதை போல் என்னுடைய மனைவியும் இருக்கிறாள். நானும் அவளுக்காக சிரமத்தை தாங்கிக் கொள்கிறேன். என்னை எதிர்த்து பேசினால் பேசிக்கொள்ளட்டும் என்று நான் அமைதியாய் இருந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். என்றால் கணவன் மனைவி என்கிற உறவு என்பது ஒரே மாதிரி போய்கொண்டிருக்காது. கண்டிப்பா ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். சில நேரங்கள் மகிழ்ச்சிகள் இருக்கும் என்றால் சில நேரங்கள் அங்கே சண்டைகள் வரத்தான் செய்யும். அப்படி வருகிற போது அந்த மனைவி படுகின்ற சிரமங்களை, அவள் நமக்காக வேண்டி படுகின்ற தியாகங்களை மனதில் கொண்டு வந்து விட்டோமே ஆனால் கண்டிப்பாக விட்டு கொடுப்பதற்கு மனம் வந்துவிடும். கண்டிப்பாக பொறுத்து கொள்வோம், சகிப்புத்தன்மையோடு இருந்து விடுவோம். இந்த இரண்டு விஷயங்களையும் கவனத்தில் மிக முக்கியமாய் கொள்கிற போது பெருகி வருகின்ற விவாகரத்துகள் என்பவைகள், பெருகி வருகின்ற மன விளக்குகள், குழாக்கள் என்பவைகள், இவைகளெல்லாம் கண்டிப்பால் குறைந்து போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் இணைத்து வைக்கக்கூடிய அந்த ஜோடிகளை
சுவனம் வரைக்கும் தொடரக்கூடிய உறவுகளாய் மாற்றி அருள் புரிவானாக. பெருகி வருகின்ற விவாகரத்துகளை எல்லாம் அல்லாஹ் குறைத்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.